ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா, இது லாஸ்ட் வீக்கு ஊருக்கு போயிருந்தப்போ மாமியார் வீட்டில் எடுத்த வீடியோ. லாஸ்ட் செவ்வாய்க்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி காலையிலே டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு கோயிலுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கிறோம். குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகிறோம். எப்போ ஊருக்கு வந்தாலுமே குடும்பத்தோடவே நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து மாமா வரல, நாங்கள் அத்தை எல்லோரும் தான் வந்து போகிறோம். நான் தொடர்ந்து இப்போ வெற்றிலை தீபம் வந்து செவ்வாய்க்கிழமையில் வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எப்போயாவது ஒரு வாட்டி தான் வந்து மிஸ் ஆகும். அது அந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் போட முடியாமல் போயிடும். மற்றபடி தொடர்ந்து வாரம் வாரம் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த டைம் ஊருக்கு வந்ததுனால, அது இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுனால, சரி குலதெய்வ கோயிலே வெற்றிலை தீபம் போடலான்ட்டு வந்து நினச்சிட்ருக்கேன். நம்ம தோட்டத்துலேயே வந்து வெற்றிலை கொடி வந்து இருக்குதுங்க. நல்ல பெரிய பெரிய இலையாக வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து பறிச்சிட்டு இருந்தேன். அப்படியே அந்த ட்ரம் உள்ள போட்டு அலசு. போது உதறு. ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு, சாமந்தி பூ இருக்கு, எடுத்துருவா. போதும் வா, சாமந்தி பூ ஃப்ரிட்ஜில் இருக்கு. என் முகத்தில் உதற பாரு. ஃபேவரட் கேம்னா ஒரு கவர் வேணுமே, இன்னொரு கவரு. தம்பி பார்த்தியா இவ்வளோ பெரிய வெத்தலை? பார்த்தியா உன் கையை கம்மி, இவ்வளோ பெருசு பார்ப்பா. உன் முகம் இரு கம்மி, உன் முகத்தோட பெருசாக இருக்கிறதா? ஏய், உன் முகத்தோட பெருசாக இருக்கு டீச்சர்லாம். தோச்சுது நல்லா பெருசு. ஏன் எங்கே விழுந்தா? இதை வச்சு விளையாடாத, காலில் விழுந்தேன்னா வலிக்கும். சரி வா போ, செப்பல் போடு. ப்ளூ கலரில் இருக்கிறது அர்ச்சனை செட்டு, அதில் இருக்கிறது வெத்தலை தீபம் போடுறதுக்கு. ஒவ்வொரு வெத்தலை அவ்வளோ பெருசாக இருக்குது. அது ஒரு இனுக்கு எடுத்துகிட்டு போகணும், மேலே வைக்கிறது ஒடிச்சிட்டு போகணும். அதுவும் கத்தாழையும் வேணும். கத்தாழை ஒரு மடலாகவே எடுத்துகிட்டு போகணும். மெயினாக அது ரெண்டும் வேணும். மருதாணி வச்சுருக்கான், பொழைச்சிருச்சு. அது இருக்குது, அது போன டைம் எடுத்துகிட்டு போனது தான். நான் வறண்டாவில் வச்சு நல்லா மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அந்த இதேமாரி கொண்டு போயிட்டேன் கொடி. அது வந்துருச்சு, அது வேண்டாம். வேணாம் அது வேணாம் எனக்கு. பூச்செடி வேணாம் எனக்கு, வேணாம். அது அங்கே இடமே இல்லை, நிழலாக இருக்குது. எனக்கு எது வச்சாலும் வர மாட்டேங்குது. நம்மளுக்கு அங்கே பூச்செடி வச்சாலே வந்து நம்மளுக்கு வரமாட்டேங்குது. கோயிலையா? எந்த இங்கே? இங்கே அம்மன் கோயிலா, ரோட்டு கோயிலா? அம்மன் கோயிலில் கொடுத்தாங்க, இங்கே கிருஷ்ண கோயிலில் கொடுத்தாங்க. சின்ன வளையல் இருந்தது. சார வளையல் 2 போடுந்தா. இந்தா எல்லோ கலர் போட்டு போ, உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா. அவ்வளோதான், ஒன்று போடு போ. நான் 2 கொடுக்கவா? இந்தா போடமே. வளையல் போடணுன்னா உனக்கு வலிக்குது. போதும், நான் அப்புறமா ஊருக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இப்போ போடல, அதெல்லாம் வேணாம். நீங்கள் போட்டுக்கோங்க, போதும். அங்கேயே கொடுத்தது நிறைய இருக்குது. எங்கே நான் போடுறதே இல்லை, ரொம்ப எப்போயா தான் போடுவேன். அங்கேயா போனால் போட்டுக்கலாம்ல. அதான் வச்சு அப்புறமா போட்டுக்கிறேன். வைங்க, அப்படியே இருக்கட்டும், வந்து பார்த்து எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த மாடல் நல்லாயிருக்கு, பெருசாக இருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆடி போகிற மாரி அம்மனுக்கு வளைகாப்பில் வந்து விடுவாங்க இல்லைங்களா? வளையல் கொடுக்கும்போது வந்து மருமகளுக்கெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து வாங்கி வச்சுருப்பாங்க, பேத்திக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போ வந்தாலுமே ஞாபகமாக அந்த வளையல் வந்து எங்கள்கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க. அதை தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. எனக்கும் பாப்பாக்கும் ஒரே சைஸ் தான். நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து எடுத்துகிட்டு மீதி வந்து வச்சுட்டோம். ஒருத்தி வரும்போது அவங்க எடுத்துப்பாங்க. தோட்டத்தில் பார்த்தனே ஒன்று இருந்தது, இந்தமாரி செடி தான் இப்போ தோட்டத்தில் ஒன்று பார்த்தனே இருந்தது. இது இங்கே வெளியில் ஒன்று வச்சு மண்ணை வச்சு ஏற்றி விடுங்க மேலே. ஏற்ற முடியாதா? ஆமாம், மண்ணு இல்லை, தான் சிமெண்ட் போட்டிங்க. தோட்டத்தில் தான் வச்சு ஏற்றணும். இது செடி பேர் என்ன? அரும்பா சந்தனமலையா? சந்தனமலையா அரும்பா?
இந்த சந்தன மல்லியில் கலராக இருக்குமே, ஒரு பர்பிள் கலர் மாதிரி வருமா, ரோஸ் கலர் கலந்த மாதிரி. நல்ல வாசனையாக தான் இருக்குது. இந்த செடியில் பூக்கிற பூவோட நேம் எனக்கு சரியாக தெரியல, சந்தன முல்லைன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கலராக இருக்கும் இல்லைங்களா. அந்த பூ தான் வந்து ஆப்போசிட் வீட்டில் அந்த கொடி வந்து இருக்குது. அவங்க வீட்டிலேருந்து தான் பிரித்து அந்த வந்து கட்டி கொடுக்குறாங்க. 2 நாளாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த செடி தான். அப்புறம் அவங்கள்ட்டே சொல்லி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. 2 வீட்டுக்கு ஒன்று, நான் ஒன்று எடுத்துகிட்டு போவேன் நினச்சிட்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு தான் அங்கே எந்த செடி வச்சாலும் வரமாட்டேங்குது, நிழலாக தானே இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகல, நீங்களே இங்கே வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் அவங்களும் சரி நான் தோட்டத்துலேயே வச்சு விட்டுறேன்ட்டாங்க. அப்புறம் காலையில் ஒரு 9 மணி போலலாம் வீட்லேருந்து வந்து கிளம்பிட்டோம். நேராக வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம ஊர்லேருந்து ஒரு பக்கம்தான், ஒரு 20 நிமிஷம் தான். நாங்கள் வரும்போது கோயிலில் யாருமே இல்லைங்க. அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு தாத்தா மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயில் பராமரிக்கிறவங்க ஐயர் வீடு வந்து கோயில் பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது. நான் இங்கே விளக்கு போட்டுருக்கிற டைமில் அத்தை போய் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே கோயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பணும். ஃபஸ்ட் டைமுங்க குலதெய்வ கோயிலில் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுறேன். மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. சப்போஸ் வீட்டில் போட முடியலன்னா கோயிலையும் வந்து கண்டிப்பாக போய் வந்து போடலாம். ஐயர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆனது, அதனால் கொஞ்சம் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ நவராத்திரி அந்த டைமில் போயிட்டு இருந்ததுனால இங்கே வந்து அம்மனுக்கு வந்து சிறப்பான அலங்காரங்கள் டெய்லியும் ஒவ்வொரு அலங்காரம் வந்து பண்ணி ஊர்வலம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் வந்து கட் அவுட் வச்சுருந்தாங்க. காலையிலே வந்து அலங்காரம் வந்து கலைச்சிருந்தாங்க. அதான் அப்படி சும்மா லைட்டாக எல்லா சுவாமியும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் வரும்போது தான் ஒரு தாத்தா உள்ளே ஃபுல்லாக வந்து கோயிலை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம கோயிலுக்கு இந்த சன்னதிக்கு பின்னாடி இன்னொரு அம்மன் சன்னதி சின்னதாக இருக்குது. அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த இடத்துல தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த சருகுலாம் நிறைய கடந்ததை எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் அந்த இடத்துல பாம்பு இருந்திருக்குது. நல்ல வேலை ஐயாவை ஒன்றும் வந்து பண்ணலை. கடவுள் புண்ணியம் தான், கடவுள் தான் அவருக்கு துணையாக இருக்கிறாங்க. எப்போதுமே கோயில் க்ளீன் பண்ணுறவங்க அவங்க. நல்ல வேலை எதுவுமே வந்து ஆகலை. ஆனால் அந்த இடத்துலேருந்து தான் வந்து சாதனை அப்போ ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து சுற்றுறதுக்கு போனார். பார்த்துட்டு அப்புறம் எங்களை கூப்பிட்டு காமிச்சார். குட்டி ஒன்று இருக்குல்ல, கட்டு விரியனா அது மேலே ஏறுது. அது தானே எங்கேயாவது போயிடும், கோயிலில் தானே இருக்குது, அதனால் எங்கேயாவது போயிடும். அம்மங்கிட்டேருந்து போச்சாங்க. அது பார்த்தீங்களா, இடுக்கில் எங்கேயோ போகுது. இடுக்கு இருக்குது, இல்லை அங்கே இடுக்கு எதுவும் இல்லை, அது உள்ள நுழைய போகுது. ஐயாட்ட சொல்லுங்கள், பார்த்து வேலை செய்ய சொல்லுங்கள். அவரை கூப்பிடுங்க, அவரை எங்க தான் வருது கூப்பிடுங்க. அவர் ஐயாட்ட பார்த்து வேலை செய்ய சொல்லுங்கள். அது போயிடும்ல. இதுதானா? நான் இன்னும் அது உள்ளே கடந்த செருவெல்லாம் விட்டான். இப்போ இல்லை, இப்போ இங்கே போயிடும். சாமிக்கிட்டேருந்து இருந்துதான், சாமிக்கிட்டேருந்து இப்போ வெளியில் வந்துருக்கு. இங்கே அம்மன்ட்டேருந்து இப்போ இது உள்ளே கடந்த பூவெல்லாம் விட்டாயா? பார்த்து வேலை செய்யுங்க ஐயா எப்போதும். அது எல்லாம் இங்கே இருக்கிற இடத்த இருக்கும். இது கட்டு விரியன் தானே. வந்துருங்க. கோயிலுக்குள்ளே இதுமாரி அடிக்கடி வந்து பார்ப்பாங்களாம், அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நல்ல பெரிய பாம்பு வந்துருச்சு. அதெல்லாம் அடிக்கலாம் மாட்டாங்களாம், ஓட்டி விட்டுடுவாங்களாம். இதுமாரி இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஒரு அன்னக்குடையில் சருகு வச்சுருந்தாங்க. அந்த சருகு அந்த அன்னக்குடையோடு எடுத்துகிட்டு வந்து சுவாமி துணி ஒன்று இருந்தது. அந்த துணியாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பை வந்து அந்த அன்னக்குடையில் வந்து தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் போட்டுட்டு வந்தார். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. பக்கத்தில் பெரிய கருவக்காடுலாம் இருக்குதுங்க, ஒருவேளை அந்த வழியாக கூட வந்து வந்திருக்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கலாங்க. அப்புறமா போகலான்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா தான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வந்தோடனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி க்ளீனிங் வேலை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் சமையல் வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேரும் மாற்றி தான் எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நாளைக்கு ஆயுத பூஜை. காலையிலே வந்து படைக்கிற வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்து போகிறோம். மதியம் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து நான் தேய்ச்சி வச்சுட்டேன். பூஜை ஷெல்ஃப் மட்டும் வந்து க்ளீன் பண்ணணும். வீடை வந்து பெருக்கி கொடுத்துட்டோம்னா அத்தை வந்து மாப் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வேலைகள் மட்டும் தான் வந்து இருக்குது. இது முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா கதவெல்லாம் துடைச்சிட்டு ஈவினிங் போல் தான் வந்து நான் பட்டை மஞ்சள் குங்குமம்லாம் வந்து போட்டு விடணும். நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அத்தை வந்து பின்னாடி வீடு, அதை பின்னாடி பெரிய ஹாலாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேருமா தான் மாற்றி இன்றைக்கி இந்த வேலைகள் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டு அடித்தாங்க, ஏண்டி போட்டுக்கல, அம்மா சாப்பிடும்போது ஊட்டி விடவா? சரி, முருகிக்கிற ஹெல்த்து தானே. அம்மா சாப்பிடும்போது ஒன்று ஊட்டி விட்றேன். தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டிங்களா? வாழைக்காய் நல்லா இருக்கா? சரி, போதுமா, இன்னும் வேணுமா வாழைக்காய்? சரி, அப்புறமா சாப்பிட்டுக்கிறியா? சரி, போய் கை கழுவிக்கோங்க. தட்டை சிங்கிக்கிட்ட கொண்டு வைங்க.
வாழைக்காய் வறுவல், முருங்கைக்கீரை கடையல், தயிர். இன்னைக்கு சிம்பிளான சமையல் தான் இன்னைக்கு. எட்டுக்குட்டி சாப்பிட்டாச்சு சீக்கிரமாகவே. டைம் என்ன? 12 மணிக்கெலாம் சாப்பிட்டியாடி? பசி வந்துச்சாடி? இங்கே வந்து வெடிச்சு இங்கே பார். துப்பாக்கி வந்து வாய்க்கிட்ட வச்சு சுட்டியா? அந்த நெருப்பு வந்துச்சா? கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது தானடி தங்கம். அசிங்கமாக இருப்பாடி என் மயிலே. மாமா 1 மணி போல் வருவாங்க, அதனால சீக்கிரமாகவே சமையல் வேலையை வந்து முடிச்சாச்சு. வெற்றிக்குட்டி பசிக்குதுங்கனால சீக்கிரம் வந்து சாப்பிட்டுட்டேன். சமையல் ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் சொன்ன மற்ற வேலைகள் எல்லாமே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 2:30 மணி போல் மேலே வந்தாச்சுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. என்ன செய்யணுமோ? என்ன டாஸ்க்கு? மினி செய். இது எப்படி அது கை எடுத்துகிட்டு செஞ்சு கம்மி எனக்கு. இரு ஃபர்ஸ்ட்லேயும் செய். இது எப்படி கீழே வரலையே எனக்கு வரலையே. இரு இந்த ரெண்டுத்தையும் நீக்காம எடுக்கணுமா? இருடி கையிடு. இரு வர. இரு எப்படி பண்ணு? ஃபர்ஸ்ட்ல இது பண்ணு. இரு கையிடு. ஃபர்ஸ்ட்ல செஞ்சு காமி. வந்துச்சு வரல வந்துச்சு எனக்கு. எப்படி தம்பி நீ பண்ணு. அக்கா பண்ணது நீ பண்ணு ஃபாஸ்டா. நான் பண்றேன். இப்படி பண்ணி என்னடி இது வர மாட்டேங்குது. வந்துச்சு. இது வந்துச்சு, அதுதான் வரலடி. அது வரல, நீ பண்றது வரல. நீ பண்ணு, அக்கா பண்ணல. அது பண்ணு. இது அதை பண்ணு. அக்கா ஃபர்ஸ்ட் பண்ணல, அதை கம்மி. இல்லை உனக்கு இன்னும் வரல, அக்காவுக்கு தான் வருது. அக்காவுக்கு எதோ டேலண்ட் இருக்குடா. ஏய் வந்துச்சுடி ஓரளவு. ட்ரை பண்ணிட்டான்டி என் தங்கம். எனக்கு தாண்டி வரல. என்னடா இழுக்குது? என்னடா இழுக்குது? குதிரை கணக்குது. குதிரை கணக்குது, இழுக்குது. அப்புறம் சாயங்காலம் ஒரு 5 மணி போல் வந்து கிளம்பி என்னுடைய நாத்தனார் மாமியார் வீட்டுக்கு தான், அது பெரிய மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருந்தேன். அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்து வண்டியில் வரன்ட்டாங்க. நான் அப்படியே நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம தெருவுலேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 5-6 தெருவு தள்ளி தான் வந்து உள்ளூர்லேயே இந்த என்னோடய மாமியாரோட அக்கா பொண்ணுங்க எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தான் வந்து போவேன். எப்போ வந்தாலுமே இங்கே வராமல் வந்து நான் போக மாட்டேங்க. இவங்க என்ன மாமியாரோட பெரிய அக்கா, 2வது அக்காவுங்க, பெரிய அக்கா இன்னொருத்தங்க இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் போய் சீரியஸ் ஆகி இப்போ நல்லா தேடி வந்துட்டாங்க. போகிற வழியில் தான் இவங்க வீட்டு வழியாக தான் போகணும். இன்னைக்கு நல்ல வேலை அத்தை இங்கே இருந்தாங்க. அங்கே நாத்தனார் வந்து ஆயுத பூஜை கிளீனிங் வேலை போயிட்டுருக்கிறதுனால இங்கே இந்த வீட்டில் வந்து சமையல் பண்ணிவிட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்தது அவங்களுக்கு தெரியாது. வந்ததுமே அவங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு பொறுமையாக அப்புறம் நாத்தனார் வீட்டுக்கு வந்தேன். வந்து கொஞ்ச நேரம் தாங்க இருந்தேன். ஏன்னா எல்லார் வீட்லையும் ஆயுத பூஜை வேலை வந்து போயிட்டு இருந்தது. நம்ம வந்து வேலையை கெடுக்கக்கூடாதுங்கிறனால சரி வந்தோம். எல்லாரையும் வந்து பார்க்காம போகக்கூடாதுங்கிறனால வந்துட்டு தலையை காமிச்சிட்டு வந்து அதுக்கு எங்கள் நாத்தனார் திட்டிகிட்டு இருந்தாங்க. சும்மா வந்தங்கிற பேருக்கு வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா எப்போ வந்தாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்துட்டு தான் போவேன். நீங்கள் உடனே கிளம்புனதெல்லாம் அவங்களுக்கு விருப்பமே இல்லை. சாப்பிட்டுட்டு போனாங்க. நான் இன்னொரு நாள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாச்சு. நாளைக்கு ஆயுத பூஜை காலையில் சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புறோம். நேராக அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை வந்து கிளம்புறோம். அப்புறம் இன்றைக்கி விட்டால் பார்க்க முடியாதுங்கிறனால தான் ஓடியாந்துட்டேங்க. உருளைக்கிழங்கு வச்சிட்டியா? எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. இதில் எவ்வளோ தண்ணி ஊற்ற சொன்னாங்க? நீ மட்டும் ஊற்றிட்ட. 250 ml. உனக்கு அளவு தெரியுமா? 250 ml. அப்புறம் நிறைய ஊற்றிருக்க. ஆமாம், உப்பு போடணும். காரமே இல்லை, உப்பு போடணும். ஸ்மாராக தாண்டி இருக்குது. நம்ம ரெடிமேட் வச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற மாரி இல்லை. இல்லை இது எதுக்கு? இந்த சரி ஆனியன் கட் பண்ணி கொடு. இது புளி பேஸ்ட்டா? ஆமாம், டேட்ஸ் இருக்கா? புளி பேஸ்ட் அதான் இருக்குது. புளி இருக்குது, டேட்ஸ் இருக்குது, ரெண்டுமே கலந்தது தான். இது இப்போ எவ்வளோ வர எவ்வளோ அது இந்த கிட்டு? 45 rupees தான்.
எத்தனை பூரி இருக்கும் அதில்? அதுக்கு பேசாமல் நம்ம வாங்கி நம்ம வீட்லேயே சூப்பராக பண்ணலாம். இது ஒர்த்தே இல்லை. வரட்டு கம்மி. இது நல்லாயிருக்கு. சும்மாவே சாப்பிடலாம் மாட்டுக்கு. ஜாம் மாரி இருக்கு. வேகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்து கட் பண்ண, அவ்வளோதான். பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு இந்த பானிபூரி கிட்டு மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உண்மையிலே அது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலங்க. ஒருத்தர் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற மாரி இல்லை. அப்புறம் அது செஞ்சு கொடுத்துட்டு அப்புறமா எனக்கு கிச்சன் க்ளீனிங் மட்டும் தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அத்தை நைட்டுக்கு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் இப்போ செய்யலை. நைட்டு ஒரு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணிட வேண்டியதான். ஒன்றும் இல்லைங்க, இந்த டைல்ஸு கவுண்டர் டாப் கேஸ்ட்டை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக வேலைகள் இல்லை. அது நைட்டு டிஃபன் வேலையை பார்க்குறதுக்கு டைம் இருக்குதுங்கிறனால நாங்கள் கதவுலாம் தொடச்சிருந்ததுக்கு நான், அத்தை, அப்புறம் வெற்றிக்குட்டி 3 பேருமா சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் பட்டெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். 5 நாள் லீவில் தாங்க வந்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை கிளம்பணும். வியாழக்கிழமை கிளம்புற பிளானில் தான் வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நெட்வொர்க் அந்தளவுக்கு அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. வேலை அவங்களால பண்ண முடியல. பெண்டிங் நிறைய இருக்குது. அதனால் சரி வராது. நம்ம நாளைக்கே கிளம்பிடலாம், நாளைக்கு போய் வேலை அதிகமாக இருக்குது, வீட்டிலேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் நாளைக்கு போகிற பிளானை அதாவது நாளைக்கு போகிற பிளானை நாளைக்கு போகிறத முடிவு பண்ணோம். போகும்போது அக்கா வீட்டுக்கு போயிட்டு தான் போனோம். என் அக்கா ரீசெண்டாக இப்போ வண்டியிலேருந்து கீழே அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு. சரி, அவங்கள பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு நாளைக்கு காலையிலே கிளம்புறோம். நாங்கள் அங்கே போகிறதுனால சரி எங்களை அனுப்பி விட்டுட்டு நாளுங்கிழமையாக இருக்குது, படைக்க முடியாதுங்கிறனால நீங்கள் காலையில் என்ன முடியுமோ செஞ்சு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு அப்புறம் அத்தை மாமா சொன்னாங்க. அதனால் காலையில் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணி போலலாம் கிளம்பலான்ட்டு இருக்கிறோம். 4 நாள் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மா வீட்டில், அப்புறம் மாமியார் வீட்டில், அப்புறம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனதுன்னு அப்படியே ஓடி போயிடுச்சு. கடகடன்னு இந்த 3 நாள் போனதே தெரியல. நாளைக்கு அப்புறம் அந்த ட்ராவல்லே போயிடும். அக்கா வீடு, அப்புறம் ஊருக்கு சென்னைக்கு போகணும், அந்த ட்ராவலில் போயிடும். ஒரு நாள் தான் அப்புறம் ரெஸ்ட்டு. அப்புறம் வழக்கம் போல் நம்ம சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ரொட்டீன் போயிட்டு தான் இருந்தது. இந்த தடவை ஊருக்கு வந்ததில் அம்மா வீட்டு விலாக் தாங்க என்னால் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊருக்கெலாம் அதுக்கப்புறமா ஒரு வாரம் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் இல்லைங்களா. அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தது அப்படியே பார்ட்டாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ போடலான்ட்டு கைன் மாஸ்டரில் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நேராக தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்த விலாக் தான் போடணும். அதை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதை அப்லோட் பண்ணுறதுல நான் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அடுத்த வீடியோ மாமியார் வீட்டு வீடியோ வரும். அதை நான் அதெல்லாம் நான் எடிட் பண்ணல, வாய்ஸ்லாம் கொடுக்கல. அந்த வீடியோவை போய் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். மாற்றி மிஸ்டேக் பண்ணிட்டேன். எப்போதும் அப்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவேன். இன்றைக்கி நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன். சரி, அம்மா வீட்டு விலாக் தான் ஷேர் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அதையும் டெலீட் பண்ணிவிட்டேன். அதனால் அம்மா வீட்டு விலாகும் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல. நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனோன்னா எடுத்தேன்னா ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் இதோட நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு அக்கா வீட்டுக்கு போனது சென்னைக்கு விலாக் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.